இன்றைய மாணவருடைய மனநிலை எப்படின்னு கேட்டால், மாணவர்கள் சொல்கிறாங்க, சார் படித்து முடிச்சோன்னே லட்சக்கணக்கில் சம்பளம் வர மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார், அந்த படிப்பை படிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட படிப்பு எதுவுமே கிடையாதுங்க. படித்து முடித்தோன்னே உடனே லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படிங்கிற படிப்பு எந்த படிப்புமே கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும், மருத்துவம் படித்தாலும், கலை படித்தாலும், அந்த துறைகளிலே உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளத்தான் சம்பளம் அதிகரிக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா, அது மட்டமான படிப்பு கிடையாது. பிஏ ஹிஸ்ட்ரிங்கிறது மிக உயர்ந்த படிப்பு, போட்டியே இல்லாததுங்க. எல்லாருமே சயின்ஸ் சைடு போயிட்டுருக்குறாங்க. அப்போ கலைப்பிரிவு பக்கம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா நீங்கள் தாங்க கிங்கு. இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படித்தோன்னா லட்சக்கணக்கில் சம்பளத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சோன்னா ஒரு பிஎட்டை படிக்கணும், ஆசிரியர் தகுதிக்கு போகலாம். அல்லது ஒரு எம்ஏ படிக்கணும், அப்புறம் எம்ஃபில் படித்து பிஹெச்டி படித்து ஒரு ப்ரொஃபஸராக பேராசிரியர் போனால் லட்சக்கணக்கில் சம்பளம். அல்லது பிஏ முடித்து அதுக்கப்புறம் எம்பிஏ கூட படிக்கலாங்க, அப்போ லட்சக்கணக்கில் சம்பளம். அல்லது பிஏ முடித்து எம்ஏ ஹிஸ்ட்ரி முடித்து நீங்கள் யூபிஎஸ்சி போன்ற பெரிய தேர்வுகள் எழுத முடியும். பிஏ இருந்தாவே போதும், அப்போ நல்ல சம்பளம் கிடைக்கும், அரசு பணி கிடைக்கும். அல்லது தனியார் துறை நிறுவனங்களில் வேலை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோர்ஸுகளை முடித்திருக்க வேண்டும். நிர்வாகம், ஹெச்ஆர்எம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அது எம்பிஏ எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சம்மந்தமான படிப்புகளை படித்திருக்கணும். அப்போது நீங்கள் எது வேணாலும் படிங்க, ஆனால் எடுத்தோடனே லட்சக்கணக்கில் சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க. எடுத்தோடனே நீங்கள் உங்களுக்கு தேவையான பயிற்சி எடுத்துங்க. இப்போ நீங்கள் சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா, சிஏ படித்து முடிச்சோன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வராதுங்க. இப்போ நீங்கள் சிஏ 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அந்த மிக உயர்ந்த படிப்பு. எடுத்தோடனே எனக்கு மாதம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வரும், வராது. எடுத்தோன்னே உங்களுக்கு மாதம் ஒரு 50,000 60,000 சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். நீங்கள் அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டு அதுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்கொள்ள நல்ல பயிற்சி செய்யணும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா 50,000 1 லட்சமாக 2 லட்சமாக மாறும். இப்படியே படிப்படியாக சென்று ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பளம் வரும். மருத்துவம் படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா எடுத்தோன்னே லட்சக்கணக்கில் சம்பளம் வராதுங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அரசு பணிக்கு போகலாம், ஒரு டிஎன்பிசி எழுதி அரசு மருத்துவராக மாறலாம், அல்லது வசதி இருந்தால் தனியார் ஆஸ்பத்திரியை கட்டி வேலை செய்யலாம். ஆனால் எம்பிபிஎஸோடு நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் மேலே எம்டி படிக்கணும், எம்எஸ் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய மருத்துவமனைகள் சம்பளம் நல்ல ஒரு 30,000 40,000 50,000 அவ்வளோதான் சம்பளம் தருவாங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் தரமாட்டாங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, ஐடி ஃபீல்டு போகிறேன், ஐடி ஃபீல்டு யார் வேணால் போகலாங்க. இப்போ நீங்கள் பிஇ முடிச்சிட்டீங்க அல்லது பிஏ முடிச்சிங்க, +2 முடித்தா கூட நீங்கள் அந்த ஐடிக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸு, அந்த சில கோர்ஸ் எல்லாம் இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடி ஃபீல்டு போகலாம். அப்போ ஐடி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அதில் பெரிய தலைமை பொறுப்புக்கு போகிறனா நீங்கள் அது சம்மந்தமான பிஇ அது முடிச்சிருக்கணும். அது சார்ந்த பகுதிகள் வேலைகளுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு திறமை இருந்தால் போகலாங்க. அதனால் நாம் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த படிப்பில் எவ்வளவு திறமையுடையவர்களாக இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். 2வது, எடுத்தோடனே சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் திறமைகளுக்கு தகுந்தாலும் மதிப்பு கிடைக்குதா, உங்களுக்கு அனுபவம் கிடைக்குதான்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள், அப்புறம் சேருங்க. ஒரு தேக்கு மரத்தை வச்சோடனே உங்களுக்கு உடனே லட்சக்கணக்கில் வந்துடாது. 20 வருஷம் 25 வருஷம் பாடுபட்டு வளர்த்தா தான் அந்த தேக்கு மரம் லட்சக்கணக்கில் வரும். அது மாதிரி நீங்கள் சேர்ந்து படித்து முடித்த உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அது ஏதோ கோடியில் ஒருத்தர் கிடைக்கலாம். பெரும்பாலான நிதர்சனமான உண்மை, பயிற்சி அனுபவத்தின் மூலமாகவே சம்பளத்தை அதிகம் பெற முடியும். ஆகவே அதை நோக்கி நாம் செல்வோம்.